இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும்பலியாம். கொடைகள் பெற அது தகும் வழியாம், கொடைகள் பெற அது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம், நன்மைகள் செய்த ஆண்டவர்க்கு நன்றியின் பழியை செலுத்திடவாரீர், நன்றியின் பழியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாற்றிக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரிசார்ட், நல்லா அக்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும், நல்லா குடும்பம் நன்றியாகவும், ஆரோக்கிய மேரி உடல் நலன் பெறவும், ஸ்னேகா தொழில் முன்னேற்றம் பெறவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசியால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஆர்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஷபியே தனியேல் ஆரோக்கிய மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும்,
மரி செல்வி உடல் நலனுக்காகவும், ஷபிய கஸ்தன் இதய ஆண்டவருக்கு நன்றியாகும். சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்துராஜ் அருள் ஆரோக்கியதாசருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தர்மராஜ் அவர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பெரியநாயக சாமி, சுசை அந்தோனி சாமி, சுசை மரி ரொசாலி, ரெய்சின் லூர்து மரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சுசை நாயக்கர், வலந்தின் ரெஜினா மேரி, ரெசினாபெல் அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இருதயமேரி, சுசை நாயக்கர், ஆரோக்கிய மேரி, ரெசின் அந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர், மார்க்ரேட், சவரிமுத்தம்மாள் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகும், தியோதனே அல்பொன்சால் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும், முத்தியால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம், சுவாமிநாதன், ஜெயமரி சுவாமிநாதன், ஜெயபாலன் சுவாமிநாதன், ஜெயமேரி ஜெயந்தன், தாவிதராயர், ஞானசமுந்தரம் தாவிதராயர், செங்கல் துஸ்தன் சுசேராஜ் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகும், ஜெயந்தன் சுவாமிநாதன் இதய ஆண்டவருக்கு நன்றியாகும். உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், முத்தியால்பேட் சென்ட் ஜோசப் ஸ்டடிஸ் என்ற வளர்ச்சிக்காகவும், சின்னப்பன் இதய ஆண்டவருக்கு நன்றியாகும். செயின்ட் ஜாக்சன் துவான் அவருடைய சகோதரி விக்டர் ஹெலன் உடல் நலம் பெற துயதை ஆண்டவர் மற்றும் துயிலூர் தன்னிடம் செபிக்கிறார்கள். பெல்வின் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும், தம்பிதுரை குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும், சலோன் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும், நெஸ்டா ஹில்டா பாப்பி குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகவும், மேரி வில்சன், மேரி ஜான்சன், மேரி கிளவுதே தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். பிரான்சுவா லூர்து மேரி அவர்களின் குடும்பத்திற்கு இதை ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். இவருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும், உடல் நலனுக்காகவும், குடும்பத்தில் உள்ள தீய சக்திகள் விலகவும், மன அமைதி பெறவும், குளோதியா, வெரோனிக், டெல்பின், மர்த்தின் ஜோன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். உடல் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் ஒலிவியா மேரி பிறந்த நாள் நன்றியாகும். அந்தோனி விவேக் 30ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகும். அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாகும். திரவிய மேரி ஆண்மலை பாற்றிக்காகும். சபரிராஜன் ஆண்மலை பாற்றிக்காகும். ஜெஃப்ரி பெர்னாண்டஸ் ஆண்மலை பாற்றிக்காகும். ஓபு ராஜேஸ்வரி உடல் நலன் வேண்டியும் குடும்ப கருத்துகளுக்காகும். ஜாஸ்மின் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகும். நான்சி லூயிசா ராஜா திருதி ஆண்டவருக்கு நன்றியாகும். சுசீலா ஆண்மலை பாற்றிக்காகவும். நெஸ்தி ரத்தினசாமி, நெஸ்தி சம்பூர்ணம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகும். வெரோன் இம்மானுவேல் ஆண்மலை பாற்றிக்காகும். ஜோவாஸ் ஆரோக்கிய மேரி மதலேன், மரி தெரஸ் இருதயமரி ஆண்மலை பாற்றிக்காகும். ஜஸ்டின் குமார் ஆண்மலை பாற்றிக்காகும். பபியோலா நல்ல உடல் கொடுத்தமைக்கு திருதி ஆண்டவருக்கு நன்றியாகும். பிள்ளைக்கு நற்குணம் தரவும். லோரான் குடும்பம் நன்றியாகவும். பங்கிராஸ் ஆரி என்கிற மோகன், மரி அந்துவான் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகும். தெரசா ஃப்ளோரா ஆண்மலை பாற்றிக்காகும். மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கொரோனா தொற்று நோயிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமாயும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இந்த அருமையான மற்றொரு புதிய நாளை நம் ஆண்டவர் நமக்காக கொடுத்தல் இருக்கின்றார். இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக, இந்த நாம் கூடியிருக்கின்ற இந்த தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து அவருடைய இறை இரக்கமும் இறை ஆற்றலும் இறை வல்லமையும் நமக்கும் நமது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடி ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நமக்கு தடையாயிருக்கின்ற குற்றங்கள், குறைகள், மனித பலவீனங்கள் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை மன்றாடிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் எனது சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்புமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செய்தி புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்கள். திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 22 24, 26 27, 31 மற்றும் 5:1. சகோதரர் சகோதரிகளே, அபிரகாமுக்கு மக்கள் இருவர் இருந்தனர். ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன், மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன் என்று எழுதியுள்ளது. அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன். உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாய் பிறந்தவன். இது ஒரு தொடர் உருவகம். இந்த பெண்கள் இருவரும் 2 உடன்படிக்கைகளை குறிக்கின்றனர். ஒன்று ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை. அது அடிமை நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது. மேலே உள்ள எருசலேமோ உரிமை பெண், நமக்கு அன்னை. ஏனெனில் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறு கால வேதனை அறியாதவளே அக்களித்து பாடி முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆகவே சகோதரர் சகோதரிகளே, நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்கள். கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் பல்லவி. ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. பல்லவி. ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். பல்லவி. ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று
கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பர். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டில் அறிவியல் வளர்ச்சியில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையை கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது கண்டுபிடிப்புகளை நாம் உலகுக்கு அறிமுகப்படுத்த கொண்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த ஜிபிஎஸ் சொல்லுவாங்க, அல்லது அறிகுறிகள், சைன் போஸ்ட். இப்போ இந்த சைன் போஸ்ட்டு, இந்த ஜிபிஎஸ் வைத்துக்கொண்டு நாம் இன்றைக்கு எந்த இடத்துக்கு வேணாலும் கரெக்டாக போய் சேரலாம். வெளிநாடுகளில் இந்த ஜிபிஎஸ் இல்லைன்னா யாருக்குமே எந்த இடமும் தெரியாது. அன்றைக்கெல்லாம் நம்முடைய ஒரு இடத்துக்கு போகிறோன்னா கேட்டு 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 போயிடும். ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி கேட்டு மற்றவங்கள்ட்ட போய் கேட்டு வழியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகிற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கி மாறி வர கலாச்சாரம் சைன். நமக்கு ஜிபிஎஸ் இருக்கிறது, அல்லது அங்கங்கே அந்த சைன் பலகை வைத்திருக்க, அதை வைத்து போயிடலாம். ஆக வாழ்க்கையில் இந்த சைன், அறிகுறி, அருள் அடையாளம், அடையாளங்கள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக ஒரு இன்றியமையாததாக போயிடுச்சு, முக்கியமானதாக போயிடுச்சு. அப்போ இன்றைக்கு நற்செய்தியில் இயேசுவிடம் அவர்கள் அருள் அடையாளத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். சேசுனார், சாமி, இந்த தலைமுறையினர், இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறார்கள். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. இருக்கின்ற எல்லா இறைவாக்கினர்களும் இந்த யோனா இறைவாக்கினர் அந்த கடினமான மக்களுடைய மனதனை கண்டு ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்தாமல் போய் பதுங்கி கொண்டவர். அதன் பிறகு அந்த திட்டத்தை நிறைவேற்ற கூடாது, ஆண்டவர் கொடுத்த அந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு அச்சத்தினாலும் பயத்தினாலும் அந்த திமிங்கலத்தின் வாயிலே அதை தற்கொலை செய்ய போகின்றார். அந்த தற்கொலை செய்கின்ற நேரத்தில்
அந்த திமிங்கலத்தின் வாயிலே 3 நாள் இருந்ததுபடியாக ஆண்டவருடைய திட்டம் எவ்வளவு முக்கியமானது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது முக்கியமானது என்பதை உணர்ந்து மீண்டுமாக அந்த நினைவை மக்களிடம் போகின்றார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இருக்கின்ற எல்லா மைனர் ப்ராஃபட்ஸ், சிறிய இறைவாக்கினர்களை இவருடைய பெயரை மாத்திரமே உச்சரித்திருக்கின்றார், யோனாவின் அடையாளத்தை தவிர. அப்போது அருள் அடையாளங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு சம்பவங்கள் வழியாக, ஒவ்வொரு மனிதர்கள் வழியாக, ஒவ்வொரு நிகழ்வுகள் வாயிலாக ஆண்டவர் இந்த அருள் அடையாளத்தோடு நம்மை தேடி வருகின்றார். யார் யாருக்கெல்லாம் அந்த அருள் அடையாளத்தை புரிந்து கொள்ள ஞானமும் சக்தியும் அதே வேளையில் பக்தியும் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த அருள் அடையாளத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வினுடைய பயணத்தை தொடர முடிகிறது. இன்றைக்கு இயேசுநாத சுவாமி இந்த யோனாவின் அருளோட, அப்போ யோனா என்ன செய்தார்? தான் செய்த தவறை உணர்ந்து மீண்டுமாக அந்த நற்செய்தி அறிவிக்க சென்றார். நான் அந்த நற்செய்தி அறிவிப்பதற்கு எதிராக இருந்து விட்டேனே என்று உணர்ந்து, நான் தான் கடவுளுடைய திட்டத்தை செய்யவில்லை, என்னை தூக்கி கடலில் போடுங்கள் என்று எப்படி அந்த யோனா சொன்னாரோ, தன்னுடைய தவறை உணர்ந்தாரோ, அதே போன்று நம்முடைய வாழ்வில் நாம் எப்பொழுதெல்லாம் நாம் செய்கின்ற தவறுகள், நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு தவறுகள், சிறு சிறு தவறான எண்ணங்கள், இதை நாம் புரிந்து கொண்டு அவற்றிலிருந்து விடுபட்டு வாழ்கின்றோமோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அருள் ஒளியான அந்த அருள் அடையாளம் புறவினத்தார், யூதர்களிடையே இருந்து இந்த புறவினத்தார்கள் எல்லா விதமான நிகழ்வுகளும் ஒத்து வராதவர்கள். அவருடைய கலாச்சாரம் வேறு, யூதர்களுடைய கலாச்சாரம் வேறு, யூதர்களுடைய நம்பிக்கை வேறு, ஆனால் புறவினத்தாருடைய நம்பிக்கையோ வேறு வேறு. ஆனாலும் கூட சாலமோனி ஞானத்தை அறிந்து அதனை கண்டறிய, அதை ஆய்ந்தறிய தென்னாட்டு இளவரசி வந்து அந்த கண்டு ஆண்டவரை போற்றினார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்ல, அந்த சாலமோனை விட மேலானவர் இங்கிருக்கின்றார். இவரில், இந்த இயேசு கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த அருள் அடையாளம் நம்முடைய வாழ்வில் பின்தொடர்ந்தே வரும். நாம் கூட இன்றைக்கு பல நேரங்களில், பல வேளையில், பல மக்கள் மத்தியில் போயிட்டு ஏதாவது ஒரு அடையாளம் தெரியாதா? என்னுடைய வாழ்வில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்குது, என்னுடைய வாழ்வில் நான் நிறைய நிகழ்வுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றேன், ஏதாவது கடவுள்கிட்ட ஒரு அறிகுறி, ஒரு அருள் அடையாளம் தெரியாதா? நிச்சயமாக ஆண்டவருடைய அருள் அடையாளம் நம்முடைய வாழ்வில் பின்தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நாம் தான் நம்முடைய விசுவாச கண்களினால் அதை பார்ப்பதில்லை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலாச்சாரத்திலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே தவிர, நம்முடைய விசுவாசத்தின் பேரில், நம்பிக்கையின் பேர் நாம் ஒரு படி மேலே சென்று ஆண்டவரிடத்தில் அதிகப்படியான நம்பிக்கை வைத்து ஒரு படி மேலே சென்று வாழ்கின்ற பொழுது அந்த அருள் அடையாளம் நம்மை சுற்றி இருப்பதை நம்மால் காண முடியும், நம்மால் உணர முடியும். ஆனால் அந்த யூத மக்கள் சட்டத்திட்டங்களை அறிந்திருந்தார்கள், என்னென்ன நிகழப்போகிறது, என்னென்ன நிகழ்ந்தது என்பதை அறிந்து கொண்டிருந்தார்கள் தவிர அவற்றிலிருந்து ஆண்டவருடைய அடையாளம், அருள் அடையாளம் அவர்கள் வாழ்வில் பின்தொடர வேண்டும் என்பதை அவர் உணரவில்லை. காரணம், எல்லாவற்றுக்கு மேலான மேல்வரி சட்டத்திலே இருந்தார்கள். நாம் எப்பொழுது ஆண்டவர் முன் தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ நிச்சயமாக அந்த அருள் அடையாளம் 100% நமக்கு ஷுவர். ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளே, அருள் அடையாளம் நம்முடைய வாழ்வில் மிகவும் முக்கியமானது. அந்த அருள் அடையாளம் ஒவ்வொரு நாளும் இந்த திருவிருந்து நிகழ்விலிருந்து நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த திருவிருந்து நிகழ்ச்சியிலிருந்து, இந்த திருவிழா கொண்டாட்டத்திலிருந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த அருள் அடையாளத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருள் அடையாளத்தில் நாம் அருள் பொழிவு செய்து கொண்டிருக்கின்றோம். இதை எப்பொழுது நாம் உணர்ந்து இந்த திருவிருந்தை நமதாக்கி கொண்டு, இந்த திருவிருந்து கொண்டாட்டத்தை நம்முடைய வாழ்வாக்கி கொண்டு வாழ்கின்றோமோ நிச்சயமாக அந்த அருள் அடையாளம் நம்மை பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து, பல்வேறு தீய மக்களிடமிருந்து, தீய எண்ணங்களிலிருந்து, தீய நாட்டங்களிலிருந்து, தீய சக்திகளிலிருந்து நம்மை விடுவித்து என்றும் நம்மை காத்திடும்.
அதற்காக தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆன்ம பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அன்புமிக்கவர்களே, நீங்களும் நானும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டுதல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் பணியினால் விண்ணக ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்துள்ளார். ஆகவே வானக அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள மெமண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்க நாம் அனைவரும் துணிவோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம்
உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருத்தவன காத்த முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். இறைவாவா வீரைவாய் வா, என் உள்ளத்தின் தெய்வமேவா. இறைவாவா வீரைவாய் வா, என் உள்ளத்தின் தெய்வமேவா. எந்தன் சிந்தனை உமக்கன்றோ, சிந்தை சீரக்க எழுந்து வா. எந்தன் சிந்தனை உமக்கன்றோ, சிந்தை சீரக்க எழுந்து வா. எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. இறைவாவா வீரைவாய் வா, என் உள்ளத்தின் தெய்வமேவா. எந்தையும் தாயும் நீரென்றோ, எந்த இதயம் மகிழவா. எந்தையும் தாயும் நீரென்றோ, எந்த இதயம் மகிழவா. மகிழவா, 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 மகிழவா. இறைவாவா வீரைவாய் வா, என் உள்ளத்தின் தெய்வமேவா.
ஜெபிப்புமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பதாக. ஆமென். இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.